யோசிச்சு பாருங்களேன், வருஷ பிறப்பு ஜனவரியில இல்லாம வசந்த காலத்துல பூக்கள் எல்லாம் மலரும் போது வந்தா எப்படி இருக்கும்? வாங்க அந்த மாதிரி ஒரு வண்ணமயமான கொண்டாட்டத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். உங்க நியூ இயர் ஜான்வரி 1க்கு பதிலா ஏப்ரல் 14ஆம் தேதி வந்தா எப்படி இருக்கும்? சும்மா ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. இந்த ஒரு கேள்விதான் நம்மள ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கலாச்சார பயணத்துக்கு கூட்டிட்டு போக போகுது. வாங்க இத பத்தி இன்னும் விரிவா பார்க்கலாம். ஆமாங்க, உலகம் முழுக்க இருக்கிற லட்சக்கணக்கான தமிழ் மக்களுக்கு இது வெறும் கேள்வி இல்ல, இதுதான் அவங்க வாழ்க்கை. அவங்களோட புத்தாண்டு அன்னைக்கு தான் தொடங்குது. அப்போ இந்த புத்தாண்டுனா என்ன? இதுதான் நம்ம பாரம்பரிய தமிழ் புத்தாண்டு. தமிழ் கேலண்டரோட முதல் நாள் இது. ஒரு புது தொடக்கத்தையும் செழிப்பையும் கொண்டாடுற நாள். இப்போ இந்த தேதியை கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம். தமிழ் மாதங்கள்ல முதல் மாசம் எது? சித்திரை. அந்த சித்திரை மாசம் முதல் நாள்ல தான் இந்த கொண்டாட்டம் ஆரம்பிக்குது. குறிப்பா 2026ல வர்ற புத்தாண்டுக்கு பராபவன் ஒரு பேர் இருக்கு. தமிழ்ல மொத்தம் 60 வருஷங்கள் ஒரு சுழற்சியா வரும். அதுல ஒண்ணுதான் இது. ஸோ ஏப்ரல் 14, 2026ல நாம பராபவ வருஷத்தை வரையறுக்க போறோம். சரி, இந்த நாள் சும்மா ஏதோ ஒரு தேதியில கொண்டாடப்படல. இந்த நேரத்துக்கு ஒரு பெரிய ஜோதிட முக்கியத்துவமே இருக்கு. அப்படி என்ன அந்த ஸ்பெஷலான மங்களகரமான தொடக்கம்? வாங்க பார்க்கலாம். இந்த கொண்டாட்டத்தோட துல்லியத்தை பாருங்களேன். ஜோதிட கணக்குப்படி இந்த பராபவ வருஷம் கரெக்டா காலையில 9:32 மணிக்கு பிறக்குதான். இது நாள் முழுக்க நடக்கிற ஒரு விஷயம் அல்ல, இதுக்குன்னு ஒரு பேர்ட் டைம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வருஷம் பிறக்கிறதால கொண்டாட்டங்களுக்கும் ஒரு நல்ல நேரம், அதாவது ஒரு புனிதமான நேரம் உருவாகுது. காலையில 5:32 மணிலிருந்து மதியம் 1:32 மணி வரைக்கும் இருக்கிற இந்த டைம் பூஜைகள் செய்யவும் புத்தாண்ட அதோட முழு சக்தியோட வரவேற்கவும் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான நேரமா கருதப்படுது. ஓகே, இப்போ இந்த நல்ல நேரத்துக்காக மக்கள் எப்படியெல்லாம் தங்களை தயார்படுத்திக்கிறாங்க? ஒரு நல்ல வளமான வருஷத்தை வரவேற்க அவங்க என்னென்ன சடங்குகள் செய்யறாங்கன்னு இப்ப பார்க்கலாம். எல்லாமே வீட்டையும் தங்களையும் தயார் பண்றதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. முதல்ல வீட்டை நல்லா சுத்தப்படுத்தி மங்களகரமா இருக்கணும்னு வாசல்ல ஃப்ரெஷ்ஷான மா இலைகளை கட்டுவாங்க. அடுத்ததா வீட்டுக்கு நல்லது வரணும்னு வாசல்ல அரிசி மாவால அழகா கோலம் போடுவாங்க. அப்புறம் ஒரு புது தொடக்கத்தை குறிக்கிறதுக்காக எல்லாரும் புத்தாடை போடுவாங்க. கடைசியா ரொம்ப முக்கியமா குடும்பமே ஒன்னா கூடி சின்னவங்க பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க, அந்த வருஷம் நல்லபடியா இருக்கணும்னு. இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்துக்கு வரும், சாப்பாடு. ஆனா இது வெறும் விருந்து மட்டும் இல்ல, இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவமே இருக்கு. ஒரு சிம்பாலிக்கான முதல் சுவைன்னு சொல்லலாம். நம்ம பேச போறது மாங்காய் வேப்பம்பூ பச்சடி பத்தி. இந்த நாளை கண்டிப்பா செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷலான டிஷ் இது. இந்த ஒரே ஒரு டிஷ் வாழ்க்கையோட முழு தத்துவத்தையும் அவ்வளோ அழகா சொல்லும். பாருங்க, இதுல இருக்கிற வெல்லம் இனிப்பா இருக்கும், அது நம்ம வாழ்க்கையில வர சந்தோஷத்தை குறிக்குது. அப்புறம் மாங்காய், அது புளிக்கும் இல்லையா, அது நம்ம வாழ்க்கையில வர சவால்களையும் சர்ப்ரைஸ்களையும் குறிக்குது. கடைசியா வேப்பம்பூ, அது கசக்கும், அது நம்ம சந்திக்க வேண்டிய கஷ்டங்களையும் போராட்டங்களையும் ஞாபகப்படுத்துது. ஸோ இதுதான் இந்த கொண்டாட்டத்தோட முக்கியமான ஒரு கருத்து. அதாவது வாழ்க்கையில வர்ற எல்லா அனுபவத்தையும், இனிப்பு புளிப்பு கசப்பு எல்லாத்தையும் சமமா ஏத்துக்கணும். ஒரே ஒரு வாய்ப்பச்சடியில வாழ்க்கையோட பெரிய பாடத்தையே சொல்லி கொடுத்தது இல்லையா? கடைசியா இந்த மாதிரி தனித்துவமான பழக்க வழக்கங்கள்லாம் இருந்தாலும் புத்தாண்டுல எல்லாரும் கேட்கிற ஒரு விஷயம் ஒண்ணுதான். அது உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஆசை. அது என்னன்னு பார்க்கலாமா? உலகத்துல எந்த நியூ இயர் கொண்டாட்டமா இருந்தாலும் வாழ்த்துக்கள் ஒன்னாதானே இருக்கும். வரப்போற வருஷத்துல எல்லாருக்கும் சந்தோஷம், நல்ல ஆரோக்கியம், அப்புறம் வெற்றி கிடைக்கணும் தான் எல்லாரும் விரும்புவாங்க. இது எல்லாருக்கும் பொதுவானது தான். ஸோ இனிமே யாராவது உங்ககிட்ட இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னா அவங்க உங்களுக்கு ஒரு சந்தோஷமான வளமான தமிழ் புத்தாண்ட வாழ்த்துறாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையோட எல்லா சுவைகளையும் ஏத்துக்கிட்டு கொண்டாடப்படுற ஒரு அழகான நாள் இது.